மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஒரு யூஎஸ் சோல்ஜரை உயிரோடையோ இல்லை உயிர் இல்லாமையோ கொடுத்தா $30,000, அதை பெண்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா டபுள் மடங்கு $60,000 விலை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. அதனுடைய ராணுவ தலைவர் அமீர் அத்தஹி அவர் தான் இந்த நோட்டிபிகேஷனை, இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லை, அமீர் நிதாஹி ஜிஹாதி அமைப்புடைய தளபதி சொல்றாரு, இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஆயுதத்தை கொண்டு வந்தா அந்த அருவாலோ அல்லது கத்தியோ அல்லது துப்பாக்கியோ அது விலை மார்க்கெட்டோட 2 மடங்கு கிஃப்ட். அப்புறம் அவர்களுக்கு புதுசா ஒரு ஆயுதம் கொடுத்துரும். இப்ப அமெரிக்கர்கள் கர்க்கு பகுதியிலே உள்ள இறங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனா யாருமே உள்ள போகல, யாருமே ஈரானுடைய கடல் எல்லைக்கு உள்ள போகல, எல்லாம் வெளியிட்டு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. கர்க்குள்ள இறங்குனா அவங்க வேற யாரும் சொல்லல, சையத் அலி அப்பாஸ் சொன்னார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்போ கால் எடுத்து வைக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு சங்கு விடுவோம். கப்பல் ஆப்ரஹாம்ல கப்பல் இப்போ திரும்பி போயிடுச்சு. அதுல என்ன திரும்பினா 60 பேர் கப்பல்ல இருந்து குனிச்சு எதுக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க? இருக்க முடியலடா, 9 மாசம் 10 மாசமா கடல்ல கிடந்து 2 நாள் தான் வெளியே போயிருக்காங்க. ஒரு தீவு பேர் அது எனக்கு ஞாபகத்துல ஒண்ணு, மற்றொன்று ஓமன் நாடு. 2 நாள் தான் சார் அவன் இதை பார்த்திருக்கான், லேண்ட. பல பேரை பிடிச்சு காப்பாத்திருக்காங்க. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ஈரானுடைய டெஹரானில் ஒரு போர்டு போட்டு கண்டிப்பாக பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒருபடி மேலே போய் யூஎஸ் சோல்ஜர்ஸுக்கு விலை பேசியிருக்காங்க, பவுண்டி வச்சுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ஒரு யூஎஸ் சோல்ஜரை உயிரோடையோ இல்லை உயிர் இல்லாமையோ கொடுத்தா $30,000, அதை பெண்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா டபுள் மடங்கு $60,000 விலை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. இவ்வளோ டேரிங்கான ஒரு விஷயம் அவங்க நாட்டு பாதுகாப்பா இல்லை வைலன்ஸுக்கு தான் வழிவகுக்குமா? அப்படி இல்லை. இந்த அறிவிப்பு வெளியான உடனே அமெரிக்கா அதிபர் ராணுவ தலைவர்களோட தீவிர ஆலோசனை. இன்னைக்கு உலக லெவலில் இது ஒரு செய்தி. அதை அறிவித்தது யாருன்னா நிதி ஜிஹாதி அப்படின்னு ஒரு அமைப்பு. அதனுடைய அந்த நிதி ஜிஹாதுங்கிறது ஐஆர்ஜிசியினுடைய ஒரு அமைப்பு தான், ஒரு கிளை அமைப்பு, ஒரு கிளை. அவருடைய ராணுவ தலைவர் அமீர் அத்தஹி அவர் தான் இந்த நோட்டிபிகேஷனை, இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு. இது உலக அளவில் இனி அமெரிக்கர்கள் உள்ளே இறங்குவதற்கு வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. அமெரிக்கர்கள் மிரட்டல் விடுவித்தார்கள். இவர்களும் அவர்கள் பாணியில் நிதி ஜிஹாதி அமைப்பினுடைய, அதாவது இராணுவ தளபதி அமீர் அத்தாஹி அவருடைய அந்த அறிவிப்பு அமெரிக்கர்களை திக்குமுக்காட வைத்து விட்டது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அமீருடைய தளபதி அமீருடைய அறிக்கை என்னன்னா, ஈரானியர்கள் மக்கள் நிறைய பேர் அமெரிக்கர்களை கொல்லணும்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கையில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் நாட்டில் நாங்கள் 2 விதமான ஸ்பெஷல் பவுண்டி, நீங்கள் என்ன சொன்னீங்க, அது நாங்கள் ஒரு தலைக்கு வேலை பொனாசான்லாம் இப்போ என்னமோ போடுவாங்களே, பவுண்டி பொன்சாவா மகா பரிசு அறிவிச்சிட்டாங்க. கையில் கிடைக்கிற அமெரிக்காக்காரனை உயிரோடு கொண்டு வந்தாலோ தலையை வெட்டிட்டாலோ உங்களுக்கு ஸ்பெஷல். அதில் கிட்டத்தட்ட 5 பில்லியன் ஹர்ம்ட் அப்படிங்கிற டாலர் கிடையாது, $30,000 $30,000 அமெரிக்க டாலர். கரெக்ட். அப்போ $1,000 $8,000 ரூபா, $1,000 ஒரு 90,000. நீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு மேலேயே இருக்கும், எங்கேயோ போயிருக்கும், மில்லியன் கணக்கில் போகும். பெண்கள் பண்ணா டபுள் மடங்குன்ட்டாரு. வீரமான ஆண்களுக்கு 30,000, பெண்களுக்கு 60,000, டபுள் 60,000 அமெரிக்க டாலர். எங்கேயோ போயிருமே சொல்லி சொன்னது மட்டும் இல்லை, அமீர் நிதாஹி ஜிஹாதி அமைப்புடைய தளபதி சொல்றாரு, இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஆயுதத்தை கொண்டு வந்தா அந்த அருவாலோ அல்லது கத்தியோ அல்லது துப்பாக்கியோ அது விலை மார்க்கெட்டோட 2 மடங்கு கிஃப்ட். அப்புறம் அவர்களுக்கு புதுசா ஒரு ஆயுதம் கொடுத்துரும், அதை நாங்கள் மியூசியத்தில் வச்சிருவோம். இதுதான் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள எங்கள் நாட்டுடைய அமெரிக்கர்களே ஏற்பட்டு. அதை மாதிரி சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிட்டு. இன்னைக்கு இப்போ உடனே செய்தி என்ன வந்திருக்குன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இராணுவ தலைமையோடு அவசர ஆலோசனை. நிதி ஜிஹாதினுடைய இந்த அறிவிப்பும் தளபதி அமீருடைய இந்த அறிவிப்பும் உண்மையிலேயே பெரிய கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க எப்பவுமே அங்கே உள்ளே இறங்க மாட்டாங்க, நேரடியாக போகிறதுக்கு இல்லை. உள்ளே இறங்குறதுனா சும்மாலாம் இறங்க முடியாது. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தார், நான்
அது பேர் என்னது, ஹவுதி இது நம்ம ஹெர்மூஸை என் நாட்டோட இணைக்க போகிறேன்னார். கொஞ்சம் கூட அமெரிக்காவுடைய, அது மட்டும் இல்லாமல் யூஎன் கன்வென்ஷனல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு நாடு வந்து ஒரு நாடை பிடிச்சி இணைக்கலாம் முடியாது. அதே மாதிரி இவர் டென்மார்க்கில் போய் பைசா கொடுத்து வாங்கினாலும் சண்டையே இல்லைன்னாலும் நாட்டோட சேர்க்க முடியாது. 56வது ஸ்டேட்டாக வந்து கேனடா முடியாது. ஏன்னா அங்கே வந்து செனட் சபை இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, அமெரிக்க பிரதிநிதி சபை இருக்கிறது. எல்லாமே விவாதம் நடக்கணும். நடந்த பிறகு அமெரிக்காவுடைய யூஎன் கன்வென்ஷனல் ஆக்டுக்கு இந்த விவாதத்தினுடைய சப்மிட் பண்ணணும். அமெரிக்காவுடைய அரசியலமைப்புகளை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அவர் ஏதாவது போகிற போக்கில் பேசிட்டு போகிறார். இது ஒரு பக்கம். இப்போ அமெரிக்கர்கள் கர்க்கு பகுதியிலே உள்ளே இறங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் யாருமே உள்ளே போகலை, எல்லாருமே வெளியிட்டு தான். இதுவரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, யாருமே ஈரானுடைய கடல் எல்லைக்கு உள்ளே போகலை, எல்லாம் வெளியிட்டு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. கர்க்குள்ளே இறங்குனா அவங்க வேற யாரும் சொல்லலை, சையத் அலி அப்பாஸ் சொன்னார், நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எப்போ கால் எடுத்து வைக்கீங்களோ அப்போ உங்களுக்கு சங்கு ஊதுவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கர்க்கில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேரல்களை ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஒன்றை பற்றி விட்னா அமெரிக்க படம் ஃபுல்லாக காலி. யார் சார் போவா? மரணம் உறுதின்னு தெரிஞ்ச பிறகு $30,000 $60,000 கத்திக்கு டபுள் பணமோ பெண்களுக்கு 60,000 கொடுக்குறோன்னு நிதி ஜிஹாதி அமைப்பு அறிவிச்சது மட்டும் இல்லை, அவனுடைய பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும். எந்த அமெரிக்காக்காரன் போவான்? யாருமே போக மாட்டான். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், 2 சம்பவத்தை. நேற்று வந்து நடந்தது என்னென்னா, MQ-9ல் 46 விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில். MQ-9 ஒன்னுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 270 கோடி. அதில் 46 விமானங்கள் அழிச்சிருக்காங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 13,000 கோடி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, MQ-9 ரீப்பர், MQ-9-1, MQ-9-4, அது மட்டும் இல்லாமல் வந்து இது தாண்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற NPF-57 என்று சொல்லக்கூடிய ரெடாரையும் காலி பண்ணி இது எல்லாத்தையும் படம் எடுத்து நேற்று அனுப்பிட்டாங்க. படம் எடுத்து மட்டும் இல்லை, MQ-9 வந்து அதனுடைய பார்ட்ஸ் இருக்கும் பாருங்க, அதை படம் எடுத்து அங்கே நாட்டிலே வச்சுருக்காங்க காட்சிப்படுத்தி. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய MQ-9 வந்து 50,000 அடியிலேருந்து பார்க்கக்கூடியது. அதை வந்து கிளியராக ஃபோட்டோ பிக்சர் எடுத்து அமைத்து அதை பார்ட்ஸையும் வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பாருங்கள். 25% காலி அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா பயங்கரமான சேதரம். இந்த NTF-57 வந்து ரேடார். ஒரு ரேடாரோட மதிப்பு 10,000 கோடியா 4,000 கோடியா 2,000 கோடியா தெரியாது. அது UAEயில் அடித்து காலி பண்ணிட்டாங்க. UAE கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் 2 டன்னு தங்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ போன வாரம் அதுக்கு ஒன்றும் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன் மற்ற சேனல்களில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய ரீப்பர், அமெரிக்காவினுடைய இது எல்லாம் காலி பண்ணோன்னே USS கப்பல், ஆப்ரஹாமில் கப்பல் இப்போ திரும்பி போயிட்டு, அதில் என்ன திரும்பினா 60 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கப்பல்லேருந்து குனிச்சு எதுக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க? இருக்க முடியலடா, 9 மாதம் 10 மாதமாக கடலில் கடந்து 2 நாள் தான் வெளியே போயிருக்கான். ஒரு தீவு பேர் அது எனக்கு ஞாபகத்தில் ஒன்று, மற்றொன்று ஓமன் நாடு. 2 நாள் தான் சார் அவன் இதை பார்த்துருக்கான், லேண்டை. மீதி நாள் ஃபுல்லாக உள்ளே கிடந்து பொண்டாட்டியை பார்க்காம பிள்ளையை பார்க்காம மன உளைச்சல் வந்து அவங்க லெட்ரு சரியாக வந்து சேராமல், ஃபுட்டு கிடையாது. ஒரு கப்பில் ரைஸ், சின்ன பவுலு, இன்னொரு 2 காஞ்சி போன ரொட்டி. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுடைய எல்லா கப்பல்களுக்கும் பெர்ஷியனோ செங்கடலோ மத்திய தரைக்கடலோ எங்கே வந்தாலும் அவங்க வர்றது அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட் இருக்குது. எங்கே இருக்குது? பஹ்ரைன். அங்கேருந்து தான் சாப்பாடு வரும். சாப்பாடுண்டா உள்ளே ஏதாவது பண்ணிக்கிடலாம், மொத்தமான பொருட்கள் எல்லாம் தேவை தானே, அது பஹ்ரைனில் இருந்து தான் சப்ளை ஆகும். பஹ்ரைனை தான் அடிச்சிட்டாங்களே. பஹ்ரைன் 5th ஃப்ளீட் காலி, அல் சலாமி குவைத் காலி. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்திலிருந்து இங்கு எதுவும் வராதனால் கப்பலில் மரண கோலத்தில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு திக்கு பிரமை படித்தவர்களாக 60 பேர் இறந்துருக்கிறாங்க. பல பேர் தற்கொலை செய்து மேலே குனிச்சு செத்துறது, பல பேரை பிடிச்சி காப்பாற்றிருக்காங்க. இனி பார்த்தா அமெரிக்கா, இப்போ அமெரிக்காவுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னா பிலிப்பைன்ஸில் இருந்தும் ஜப்பான்லேருந்து வருது. அவ்வளோ தொலைக்கு இது கப்பலுக்குள்ளே வந்து சேர்க்கறதுக்கு முடியாது. கப்பலையே காலி பண்ணுப்பா 5,000 பேரோடு இப்போ கப்பல் திரும்பி போகுது. ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு கப்பல் போயிட்டு. இதுக்கு இடையில மசூஸ் பெசஸ்கியான் நேற்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, எனக்கும் முஜிதபாவுக்கும் எந்த தகராறோ எதுவுமே கிடையாது, தலைவர் அவர்கள் சொன்னது செய்கிறதுக்கு தான் நான் நாட்டில் இருக்கேன். இஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு? யூனிட்டி அமங் த கம்யூனிட்டி, நம்முடைய மக்கள் சமூகத்துங்களுக்கிடையே ஒற்றுமை. அதை நான் வந்து எந்த தரவும் இன்றி, எந்த சக்களும் இன்றி, எந்த மன பதப்பதப்பும் இன்றி நாங்கள் செய்வோம்.
அப்படின்னு மசூஸ் பெசஸ்கியான் அறிவிச்சிட்டாரு. அமெரிக்க கப்பல்கள் வெளியேறிட்டு அமெரிக்காவினுடைய ரீப்பர், MQ-9, MQ-4 போன்றவைகள் பாகத்துக்கு வைத்திருக்கிறார்கள். NPT-57 என்கின்ற ரெடார் சிஸ்டம் காலி செய்த படமும் இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு எதிராக இப்போது மத்திய தரக்கடல் எல்லாருமே தைரியமாக விஷயத்தில் இறங்கிட்டாங்க. இதற்கு மூல காரணம் போன வெள்ளிக்கிழமை இஸ்லாமிக் நேட்டோ ஆரம்பித்தாங்கல்ல 3 பேர். யார்? துருக்கி, பாகிஸ்தான், சவுதி இப்போ அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் 2030 விஷன், அதில் எங்களுக்கு பெரிய அளவில் கொண்டு வர போகிறோம். என்ன கொண்டு வர போகிறோம்? பெரிய தொழிற்சாலைகள், டிஃபென்ஸ் காரிடார், ஏஐ தொழில்நுட்பம், பொழுதுபோக்கம், சுற்றுலா, நீங்கள் சொன்ன மாதிரி ரெக்ரியேஷன், என்டர்டைன்மெண்ட், மால், ஜோன், மேனுஃபேக்சரிங், அதுக்கு மட்டும் 300-400 லட்சம் கோடி. நல்லா குடியும் குடித்தனமாக இருக்கலாம். குடியும் குடித்தனமாக இருக்கலாம். ஜாலியாக இருங்க, கவலைப்படாதீங்க. துபாய்க்கு முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்துடுங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் ஊரில் தான் போடணும். சங்குதுறது இங்கே ஊதி ஜாலியாக இருங்க, எல்லாம் கிடைக்குங்க. குடியும் குடித்தனமும் இருக்கும். இப்போ நீங்கள் துபாயில் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஃபாரினர்ஸ்க்கு எல்லாமே அலவுட். ஒரு பொண்ணு கூட்டு போகிறான், ஃப்ரேஸ்லேருந்து வர்றான், எதுனோ சிக்கல். அதை துபாயில சொல்லிட்டார, அங்கே அல்லாஹ் அக்பர் என்று ஓதுகிறது, அங்கே போய் தொழுவுங்கள், இங்கே வாங்க. ஆனால் பேருக்கு முஸ்லீம் நாடுன்னு வர சொல்லிட்டான். சரி, அதை விட்டுருங்க, அது அவன் நாட்டுடைய பாலிசி. இப்போ அதே பாலிசி தான் முகமது பின் சல்மான் இங்கே கொண்டு வந்துட்டார். சொல்லிட்டு ஒரு முக்கியமாக சங்கு எங்கே ஊதுறாரு? யாருக்கு? அமெரிக்கர்களுக்குன்னா வேற எங்கேயும் ஊதலை. இதில் கிடைக்கிற லாபம் இருக்கும்ல, இந்த லாப பணத்தில் 90% கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 90% நாங்கள் எந்த அமெரிக்கா சொல்லலை, உலகின் எந்த நாட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி சவுதி அரேபியாவில் மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ இதுவரைக்கும் அமெரிக்காவில் அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு 700 லட்சம் கோடிங்கிறான். ஓகே, அது எவ்வளோ நாளத்து காலன்னு சொல்லலை. 1970 இந்த பெட்ரோ டாலர் இது வந்துச்சு. 1/2 லிட்டர் விற்றாலும் 1/4 லிட்டர் விற்றாலும் டாலர் கொடுத்தா வாங்கணுண்டு. இப்போ அவங்க எல்லாருமே யுவானுக்கு மாறப்போகிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர்களுக்கும் சீனாவுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குது, நல்ல உறவு இருக்குது. சீனா தான் பாலைவனத்தில் ஆய்வு செய்து ஏராளமான யுரேனியம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. டைட்டானியம், யுரேனியம், இது புளூட்டோனியம்னு நிறைய இருக்குல்ல, ஹெவி மெட்டல், இதெல்லாம் அங்கே இருக்குது. ஹெவி மெட்டல் 1000 டன் இருக்கான், ரேடியோ ஆக்டிவான. இப்போ அவங்க என்ன பார்த்தா, அமெரிக்கா வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பில்லை போட்டு நம்மளை திண்டதான் முக்கியம். நாம் இவங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இவன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சிச்சா? அதுக்கு ஒரு உதாரணமாக 700 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணதை தாண்டி இனி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா விட்டு தள்ள போகிறதாகவும், பாகிஸ்தானில் ஒரு தளத்தை அதிர்ச்சி, அந்த தளத்தில் சீனாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பயன்படுத்தி துருக்கி 5ஆம் தலைமுறை விமானம் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், துருக்கி 5ஆம் தலைமுறை விமானம், பாகிஸ்தானில் இராணுவ படையும் அணுகுண்டும், அவங்ககிட்ட பெரும் பொருளாதார சரிவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா மத்திய தரைக்கடலேருந்து விலகுதா? அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. எந்த நாட்டிலும் கிடையாது. 90% சவுதியினுடைய வளர்ச்சி சவுதிக்குள்ளே, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு எந்த வழியும் இல்லை. அமெரிக்கா ரொம்ப போராகி போச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் அமெரிக்கா இப்போ என்ன செய்கிறது, எப்படியாவது போரை முடிக்கணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆனால் போரை முடிப்பதற்கு எந்த விதத்திலும் இல்லை. இன்னும் பல்லாண்டுகள் போர் புரிவதாகவும், தாங்கள் ஒரு ட்ரோனையோ, ஒரு விமானத்தையோ, ஒரு பலிஸ்டிக்ஸ் ஏவுகணையோ, ஒரு குரூஸ் மிசைலையோ, ஒரு ஹைப்பர்சோனிக் இழந்தால் 3 செய்து விடுறார் அப்படின்னு யார் சொல்கிறா? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு வல்லமையாக இருக்குது. அதை விட பெரிய மோசம் என்னென்றால், இதுவரை அமெரிக்காவுடைய GBU-57 வத்து வீசக்கூடிய B-2 இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் அமெரிக்கா ஒவ்வொரு பொருளை வீச இப்போ MQ-9 இருக்குங்க ரீப்பர், அதை இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வாங்க, அதை கலத்தி அதே மாதிரி. இப்போ அதுக்கு பதிலாக அமெரிக்கா இனி பெரும் பொருட்செலவில் வரக்கூடிய F-Series ஹார்னெட்டோ, ஸ்டெல்த் விமானங்களோ இதெல்லாம் தேவையில்லை. ட்ரோன்களை அப்படியே காப்பி பண்ணி அடிச்சிடலாம். யார்கிட்டருந்து? ஈரான்ல இருந்து ஈரானுடைய ட்ரோன்கள், ஷாஹின் ட்ரோன் இருக்கு பாருங்க, ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 17, இந்த மாதிரி உக்ரைன் போரில் பெருமையான சீரழிவை கொடுத்த ரொம்ப சில ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் டர்க்கிஷ் டெக்னாலஜி, அதை மாதிரி இதையெல்லாம் நாம் காப்பி பண்ணி அடிக்கணும்னு சொல்லி இப்பொழுது உலகத்தில் அமெரிக்கா என்ன செய்யறது, ஈரானுடைய டெக்னாலஜியை காப்பி பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு லெவல் போயிட்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள மிக முக்கியமான செய்தி.
ஓகே. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய இது நான் சொல்லிட்டேன். இப்போ அமெரிக்கா வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. இதற்கிடையில் ஒரு முக்கியமான செய்தியோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். பெஞ்சமின் நித்தானியாக காலி செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டத்தை போட்டு விட்டார். ரகசியமாக அவர் இஸ்ரேலுடைய தளபதிகளோடு பேசி கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இந்த முறை ஜெயிக்கப் போவதில்லை என்று தெரிந்து விட்டது. அதனால் பெஞ்சமின் இப்பொழுது என்ன செய்கிறார்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லா தலைவரை செய்வதற்கு, ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்வதற்கு பின்பு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர் பேர் நல்ல பேர், ஒரு வயதானவர். அவரை கொலை செய்வதற்கு தேடுதல் வேட்டைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் எங்கேயும் கையில் சிக்குவதில்லை. ஏனென்றால் இதை வைத்தாவது பரிதாபத்தை தேடி லெபனானின் தலைவரை கொலை செய்தோம், ஹமாஸை காலி செய்தோம், ஹிஸ்புல்லாவை காலி செய்து விட்டோம், அதே மாதிரி பஃபர் ஜோனை சிரியாவில் அடக்கி வைத்திருக்கிறோம், உங்கள் பொன்னான ஓட்டுக்களை பெஞ்சமின் நித்தானியாகி எனக்கு போடுங்கள் அப்படின்னு கேட்கலான்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அமெரிக்கா நீ இவனை வச்ச சகலத்துக்கும் ஆபத்து, இதோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்களோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க CIA உளவுத்துறை பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள நிறைய செய்தி. இன்னும் ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே தானே இருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு முக்கியமாக அந்த $30,000, பெண்களுக்கு $60,000, தலையெடுத்தா கத்தி, கத்தி எடுத்தா 2 கத்தி, ஒரு கத்தி எடுத்தா 3 கத்தி, $60,000 கொடுத்து இதிலே வச்சுருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய உடைஞ்ச பாகங்கள் எல்லாம் காட்சிப்படுத்த விட்டது. அடுத்து இஸ்ரேலுடைய தளபதியை காலி செய்வதற்கு முகம். அதே மாதிரி சவுதி அரேபியா தனது இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவில் கிடையாது, 1970 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. ஓகே சார், தொடர்ந்து இந்த சண்டை ஆரம்பிச்சதுலேருந்து எக்கச்சக்கமான தகவல்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தொகுத்து சொன்னதுக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி.